எல்லாருக்குமே தீபாவளி விஷஸ். எல்லாம் சேஃபாக தீபாவளி கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தீபாவளினா ஃபெஸ்டிவல் ஆஃப் லைட்டுங்க, நாட் ஃபெஸ்டிவல் ஆஃப் சவுண்டு. நிறைய பேருக்கு அதுவே புரியல. நான் வந்து லாஸ்ட் 3 இயர்ஸாக பட்டாசு இதெல்லாம் வெடிக்கிறத விட்டுட்டேன். ஏன்னா ஒரு சில ரீசன்ஸ்க்காக டாக்ஸ், பேர்ட்ஸ் அண்டு எல்லாருமே சஃபர் ஆகிறாங்க அப்படின்னு. அவங்கெல்லாம் சஃபர் ஆகி தான் நம்ம அந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடணுமா அப்படின்ற ஒரு புரிதல் தான். இது வந்து நிறைய பேருக்கு பூமராக தெரியலாம், நிறைய பேருக்கு கிரிஞ்சா தெரியலாம். சரி, ஓகே. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பைசான் மூவியோட ரிவ்யூ. மேல போகணும், அந்த டாப்புக்கு போகணும், உச்சத்துக்கு போகணும். அப்பதான் நாமெல்லாம் இங்க ஒரு ஆளாவே தெரியும். நம்ம இதுக்கு முன்னாடி படங்கள்ல ரிவ்யூ எல்லாம் சொல்லும்போது ஆர்டிஸ்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணாங்க, ஸ்டோரி அண்ட் தென் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு தனித்தனியாக மென்ஷன் பண்ணி அப்படி நம்ம சொல்லியிருப்போம். பட் இந்த மூவி ரிவ்யூ அப்படி கிடையாது. ஆக்சுவலாக இந்த பைசான் வந்து பெரிய பெரிய ஒரு பெயினை வந்து ஹோல்ட் பண்ணியிருக்கு. எனக்குள்ள வந்து பெரிய ஒரு இம்பேக்டே கொடுத்துச்சு இந்த மூவி. அவ்வளோ கேவலமானவங்களாடா மனுஷங்க அப்படின்ற அளவுக்கு. நம்ம ஊர் காட்டில் இருக்கிற சின்ன சின்ன கோவலை எவ்வளவு பெரிய ரவுடித்தனமா மாதிரி உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியும். 2 விஷயத்தை மட்டும் இந்த படத்தை பற்றி பேசலாம்னு நினைக்கிறேன். என்னன்னா, ஹீரோ த்ருவ் விக்ரம் அவர் வந்து இந்த கேரக்டருக்காக ரொம்பவே மெனக்கெட்டிருக்காரு. கபடி பிளேயர் இல்லையா? ஸோ பர்சனலாக கபடி பிளேயர் எப்படி இருப்பாங்க, அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும், அவங்க அது ரிலேட்டடாக ஓவராலாக ஒரு ட்ரைனிங்கே எடுத்துருக்காரு. ஸோ மூவியில் அவரோட ஆக்டிங் பொறுத்த வரைக்கும் சூப்பராக இருந்தது. செம்மையான பர்ஃபார்மன்ஸ், சூப்பர். அண்ட் தென் ஃபைட் சீன்ஸ், ஒரு சில இது ஃபைட் சீன்ஸ்ன்னு சொல்ல முடியாது, உண்மையாக நடக்கிறது தான். அவ்வளோ ராவாக காமிச்சிருக்காங்க. மர்டர் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப 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 ராவா. இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் அந்த மாதிரி காட்டியிருக்காங்களான்றது தெரியல, அவ்வளோ ராவாக இருந்தது. பைசன் ஒரு பெரிய பெயின் ஹோல்ட் பண்ணியிருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அது என்னன்னா ஜாதி. ஒருத்தனுக்குள்ள இருக்கிற தனி திறமை எந்த அளவுக்கு வளரணுமோ அந்த அளவுக்கு வளரணும். ஆனா அவனை வளரவே விடாம இந்த கேவலமான மனுஷங்க பண்ற பாலிடிக்ஸை அழகா படத்துல காமிச்சிருக்காரு. கிளைமேக்ஸ்ல ஒரு கபடி மேட்ச் நடக்குது, இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். நம்ம இந்தியா டீமோட கோச்சுக்கு வந்து ஹீரோ மேல பெருசா உடன்பாடு இல்லை. ஆனா கேப்டன் வந்து ஆல்ரெடி ஹீரோ கூட மேட்ச் விளையாடி இருக்காரு. ஹீரோவோட பொட்டன்ஷியல் என்னன்னு கேப்டனுக்கு தெரியும். ஆல்ரெடி வெளியே இருக்க 2 பேர், கேப்டனோ இல்லை ஹீரோவோ யாராவது ஒருத்தர் உள்ள வரணும். ஸோ கேப்டன் உள்ள வருவாருன்னு கோச் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கேப்டன் என்ன பண்றாருன்னா ஹீரோவை உள்ள அனுப்புறாரு. அப்போ கோச் கேட்குறாரு, டே முட்டாள், நீ போகாம ஏன்டா அவனை அனுப்புற, நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு சான்ஸ் தான் அப்படின்னு. இப்போ கேப்டன் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாரு பாருங்க. நான் இந்தியா ஜெயிக்கணும்னு போவேன், ஆனா அவன் என்ன ஜெயிக்கணும், உன்னை ஜெயிக்கணும், நம்ம எல்லாரையும் ஜெயிக்கணும்னு போறான். அப்போ அவனுக்கு அந்த அந்த இடத்துல அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நீ வளரக்கூடாது, நீ அவ்வளோதான், நீ எல்லாம் மேலே வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு ரிப்ளை. இந்த மூவியில பாத்தீங்கன்னா 2 கேங் இருக்காங்க. 2 கேங்குக்கு கீழேயுமே அவங்கள சப்போர்ட் பண்ணி அவங்களோட ஆதரவாளர்கள் இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு, இவங்களுக்கு ஒரு கொள்கை இருக்கு. ஆனா அவங்களுக்கு கீழே இருக்காங்க பாருங்க, அது என்ன, மேல இருக்கிறவங்களோட சிந்தனை என்ன, நாம எப்படி இருக்கணும்ன்றதே தெரியல. அதை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு தான் நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு விஷயத்த சொல்ல போகிறேன். டாக்டர் அம்பேத்கர் அவருக்கு பிறந்தநாள். அவரோட புகைப்படத்தை ஊர்வலமாக எடுத்துட்டு பசங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க, பாராட்டுக்குரிய விஷயம். அதில் இருக்கிற ஒரு 10th படிக்கிற பையனை கூப்பிட்டு நான் கேட்குறேன், அவரோட ஃபோட்டோ காமிச்சு யார் இவருன்னு கேட்டால் அம்பேத்கர்னு சொல்கிறான். கரெக்டு. கீழே டிஆர் பிஆர் அம்பேத்கர்னு இருக்கு. அதில் டிஆர்னா என்ன, பிஆர்னா என்னடான்னு கேட்டால் இனிஷியல்னு சொன்னான். பிஆர்னா இனிஷியல் ஓகேப்பா, டிஆர்னா என்னன்னு கேட்டால் பதில் இல்லை. ஓகே, அவரோட பிறந்த நாள் என்னைக்கு, அவர் என்ன பண்ணாரு, அவர் யாரு அப்படின்னு கேட்டா பிறந்த நாள் டேட்டே தெரியல. அன்னைக்கு தான் கொண்டாடுறாங்க, டேட்டே தெரியல. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தரை நம்ம ஃபாலோ பண்றோம், ஒருத்தரை நம்ம செலிப்ரேட் பண்ணோம்னா அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க என்னெல்லாம் பண்ணி போராடி இந்த சமுதாயத்துல ஜெயிச்சாங்கன்றதை எடுத்துக்கிட்டு முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு நாம ஜெயிக்கணுமே தவிர ஜெயிச்சவங்களை தூக்கி கொண்டாடுறதுல பிரயோஜனமே இல்லை. ஜெயிச்சவங்களையே வந்து அசிங்கப்படுத்துது ஒரு சில ஆக்டிவிட்டிஸ், நம்ம அதை வந்து விட்டுறணும். கொண்டாடுறது தப்பு கிடையாது, நான் கொண்டாடுறது தப்பு சொல்லலை. அவங்க யாரு என்னன்றதே கொண்டாடாம தப்பான வழியில புரிதலை வச்சுக்கிட்டு கொண்டாடுறது தான் தப்புன்னு சொல்றேன். கபடி பிடிக்காம வேணாது இருப்பானா. கேஸ்ட் இன் மை பிஓவி, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கேஸ்ட்னா என்ன, அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் ஜாதின்றது நம்ம உள்ள போடுற இன்னர் வியர் மாதிரி. ஏன் போடுறோம், எதுக்கு போடுறோம், அதோட பர்பஸ் என்னன்றதே தெரியாது, ஆனால் போட்டுக்கிட்டு இருக்கோம். இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்னர் வியர் போடாமல் இருக்கிறவனையும் ஏன்டா நீ போடலன்னு கேட்கக்கூடாது, போட்டுருக்கிறவனையும் ஏன்டா நீ போட்டுனுக்கிறேன்னு கேட்கக்கூடாது. யாரை தெரியுங்களா கேட்கணும், எந்துதான் ஹை குவாலிட்டி இன்னர் வியர், உந்து லோ குவாலிட்டின்னு பிடிச்சி இழுக்கிறான் பாருங்க, அவனை பழகணும். உந்துன்னா ஹை குவாலிட்டி, இங்க வா நான் மோதி பாக்குறேன் வா இங்க அப்படின்னு போறாங்க பாருங்க, அவனையும் பழகணும். டேலண்ட் எவ்ரிவேர். அதாவது இது எதுக்கு சொல்றேன்னா, என்னதான் இருந்தாலும் அந்த ஜாதி புத்தி அப்படித்தானே இருக்கும். நாயை கூப்பிட்டு நடு வீட்டில் வச்சாலும் அது புத்தி என்ன பண்ணும், இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நிறைய பேரை சொல்லி நான் கேட்டிருக்கேன்.
நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒருத்தனோட கேஸ்ட் வச்சு அவனால இதுதான் முடியும், அவன் இங்க தான் இருக்கணும்னு நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. எல்லாருக்குள்ளயுமே இங்க திறமை இருக்கு, எல்லாருக்குமே ஒரு கேப்பபிள் இருக்கு, எல்லாருக்குமே ஒரு பொட்டன்ஷியல் இருக்கு. அவன் தான் டிசைட் பண்ணணும் அவன் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்றது. அவனோட விருப்பத்துக்கு தான் போகணும். தப்பு பண்ணா கேட்கலாம் இது தப்புப்பான்னு, ஆனா அங்கேயுமே கேஸ்ட் சொல்லி பண்றதுன்றது தப்பு, ரொம்ப பெரிய தப்பு. கபடி கபடி வில்லேஜுக்கும் சிட்டிக்கும் உண்டான வித்தியாசத்தை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். நான் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது. சிட்டியில் ஒருத்தரை நாங்கள் கூப்பிடணும், ஒருத்தரை நாங்கள் மென்ஷன் பண்ணணும்னா எப்படி பண்ணுவோம்னா, டெய்லர் இல்லை போலீஸ், டீச்சர், அவங்க செய்கிற வேலையை வச்சு தான் நாங்கள் அவங்கள வந்து ஐடென்டிட்டி பண்ணுவோம். ஆனால் இங்கே பேருக்கு பின்னாடி கேஸ்ட்டு தான் வருது எங்கள் வில்லேஜில். ஸோ இவங்கன்னா தனியாக, இவங்கன்னா இப்படி பேர் சொல்லும்போதே அவன் இந்த மந்திரி, இந்த கவுண்டரு, இந்த ரெட்டியாரு, இந்த செட்டியாரு என்னன்றது எனக்கு தெரியல. இது சரியான ஒரு இதுவா இருக்குமான்றது எனக்கு தெரியல. டியூட் அண்ட் பைசன் 2 மூவிலுமே இந்த சொசைட்டிக்கு மச் நீடட் இன்ஃபர்மேஷன் தான் சொல்லியிருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு படத்தை என்டர்டெயின்மெண்ட்டாக பார்க்காம அதுல இருந்து என்னெல்லாம் லேர்ன் பண்ணிக்க முடியும், அவங்க என்னதான் அப்படி சொல்ல வராங்கன்றத புரிஞ்சுக்கோங்க. எல்லா படத்தையுமே நம்ம என்டர்டெயின்டாக பார்க்க முடியாது. ஸோ இந்த 2 மூவியுமே என்னை பொறுத்த வரைக்கும் என்டர்டைன்மெண்ட் கிடையாது, மச் நீடட். இந்த சொசைட்டிக்கு ரொம்பவே ஒரு நீடட் ஃபிலிம். பைசான்லாம் எனக்கு வந்து சீரியஸ்லி சொல்கிறேங்க, இந்த படத்துக்கு என்ன ஒரு வேர்ட் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, அவ்வளோ அமேசிங்கான ஒரு படம். ஓகே, எல்லாருமே தேட்டரில் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தீபாவளி இன்றைக்கும் ஒரு சிலர் செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சேஃபாக இருங்க, யாரையும் ஹர்ட் பண்ணாமல் எல்லாரையுமே கன்சர்ன் பண்ணி தீபாவளி நம்மளோட ஃபெஸ்டிவல்ஸும் அது மாதிரி இருந்தால் தான் நம்மளும் ஹாப்பியாக இருக்க முடியும், அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க. ஓகே, மறுபடியும் அடுத்த மூவி ரிவ்யூவில் பார்ப்போம். ஏன்னா இந்த படமும் பார்த்தாச்சு நேற்று, டீசல், அதோட ரிவ்யூவும் நான் சொல்கிறேன். ஓகே கைஸ், மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.